இங்க இந்த ஊர்ல கிறிஸ்டோபர்ன்ற போலீஸ் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணை அடையாம விட மாட்டான். அப்பன்னு பார்த்து இந்த ஊருக்கு புதுசா ஒரு கலெக்டர் வராங்க. அவனை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. ஆக்சுவலா இவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணையே தொட வருவான். அது மாதிரி இந்த கலெக்டரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் இந்த கலெக்டர் வேலையை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ இதை வச்சே மடக்கலான்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவங்களுமே பயந்து இவனுக்காக ஒத்துக்கிறாங்க. தென் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் யாருமே இல்லாத அனாதே வளர்ந்துருப்பா. இவங்க அப்பா போலீஸா இருந்திருப்பாரு. அதனால இவனுக்கு போலீஸா ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசைப்படுவான். இவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கான். எப்பவுமே காட்டுல இவனை பார்க்கறதுக்காக அவன் மட்டும் தான் வருவான். இவங்க ரெண்டு பேருமே ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாங்க. எப்ப இவனை பார்க்கனாலும் அது மூலமா சிக்னல் தந்தா இவனை மீட் பண்ணுவான். இவங்க ரெண்டு பேருமே பிரபாஸோட பெரிய ஃபேனா இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊருக்கு ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் ஹீரோ ஒத்துக்க மாட்டான். ஆனா அவன் ஃப்ரெண்ட் இந்த ஷூட்டிங் நீ ஒத்துக்கினாதான் அடுத்த ஷூட்டிங் பிரபாஸ்லாம் இங்க வருவாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவனும் அதுக்காக ஒத்துக்கிறான். அப்ப ஒரு சீன் எடுக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோ அந்த சீனை என்னால பண்ண முடியாது சொல்லிட்டு பயப்படுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோ கூப்பிட்டு இதை பண்ண வைக்கிறாங்க. அதுல ஹீரோயினை தூக்குற சீன் தான் வந்திருக்கும். ஹீரோயினை முதல் தடவை பாக்குறாங்க. பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது தான் காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. தென் ஹீரோவை இந்த பொண்ணுக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்றா. ஒரு செக் போஸ்ட்ல இந்த பொண்ணை விசாரிக்கும் போது இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். சோ அதனால நம்ம ஹீரோவை இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் இந்த விஷயம் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இவங்க கேரவனுக்கு வரா மாதிரி அந்த பொண்ணை வர வச்சு ஹீரோவை பார்க்க வச்சிடறாங்க. சோ இப்போ ஹீரோவும் இந்த பொண்ணை தப்பா நினைச்சு பேசாமலே விட்டுறான். ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ கிட்ட வந்து அவங்க தப்பால நடந்துக்கிட்ட அவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு அந்த ப்ரொடியூசர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்ற உண்மையை சொல்லிடுறாங்க. பட் அதே டைம்ல ஹீரோவோட சித்தவா மூலமா ஹீரோயினுக்கு மயக்க மருந்தை கலந்து கொடுத்து கடத்திடுறாங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பாத்துறான். காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வாட்ச் மூலமா சிக்னல் கொடுக்குறான். அந்த சிக்னலை வச்சு ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அந்த பொண்ணுகிட்டயும் மன்னிப்பு கேட்கறான். பட் ஹீரோ அடிச்சவன்ல ஒருத்தன் அந்த போலீஸ் ஆபீசரா தான் இருப்பான். ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வரும்போது அந்த போலீஸ் ஆபீசர் தான் எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். பட் இந்த பொண்ணு இப்ப கிடைக்கிற நேரத்துல ஹீரோ வந்து இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு போயிடறான். இது தெரிஞ்சதுமே ஹீரோவை எப்படியாச்சும் போட்டு தரலாம்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் முடிவெடுக்கிறான்.